ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு பஞ்சு மாதிரி கையில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வெயிட் இல்லாத இட்லி பண்ணுறதுக்கு யாருக்குங்க பிடிக்காம இருக்கும்? எஸ், நம்ம எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குது. எனக்கும் இது வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதனால தான் நான் இவ்வளோ நாளாக சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போடாமையே இருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது, நல்லா பஞ்சு போல் இட்லி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நம்ம சேனலை இப்போ சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ப்ளீஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். சாஃப்டான இட்லி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணுற இட்லி அரிசி, அப்புறமா அதோட மெஷர்மெண்ட். நான் இன்னைக்கு இந்த கப், அதாவது 1/4 கிலோ பிடிக்கிற இந்த டம்ளரில் 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த இட்லி அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே பண்ணிக்கலாம். நான் கிருஷ்ணா ஏஎம்கே கிருஷ்ணா இட்லி ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, நான் ரொம்ப வருஷமாக அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கப் இட்லி அரிசி சேர்த்தாச்சுங்க. இட்லி அரிசி நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இட்லியும் நல்லா வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரொபோர்ஷன் 4 டம்ளர் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். நம்ம அதிரசம் சுடுறதுக்கெலாம் ஆப்பம், அதிரசம் அதெல்லாம் இதில் தான் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. சாதா பச்சரிசியை விட இட்லி அரிசி மாதிரியே நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும். இந்த பச்சரிசி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, இட்லி அரிசி லைட்டாக கலர் வேற மாதிரி இருக்குது, பச்சரிசி நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற அந்த பச்சரிசியில் அதே கப்பில் 1 கப் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 4 கப் இட்லி அரிசி, 1 கப் மாவு பச்சரிசி. அதையும் ஒன்றா சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இதை தண்ணி சேர்த்து நம்ம அலசி எடுத்துடலாம். ஒரு 2 டைமுக்கு 3 டைம் நல்லா அலசி களைஞ்சி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா ஊற வைக்க போகிறோம். இதை ஊற வைக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அரிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதுக்கு முக்கியமாக சேர்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் நான் இந்த ஸ்பூனில் எடுக்கிறேன். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு இது சரியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி வெந்தயம் மட்டும்தான் நம்ம இப்போ ஊற வைக்கிறோம். அடுத்ததாக உளுந்தை அளந்து வச்சுக்க போகிறேன். ஆனால் இப்போ ஊற போடக்கூடாது. அதே கப்பில் 1 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர். பார்த்தீங்களா, கோபுர மாட்டை இப்படி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்து கீழே இதாகணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உளுந்து ஃபஸ்ட் கிளாஸ் உளுந்தாக நீங்கள் வாங்கிக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது ஒரு டிப்பு தான் உங்களுக்கு. இப்போ அதை சேர்த்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். அரிசி எப்போ ஆட்ட போகிறோமோ அப்போ தான் நம்ம உளுந்தை ஊற வைக்கணும், இப்போ ஊற வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரமாக நான் இதை ஊற வச்சுருக்கேங்க. இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி ஆட்ட போகிறேன், அதனால உளுந்தை ஊற போடுறேன். அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ உளுந்தை 1 டைமுக்கு 2 டைம் நம்ம கழிஞ்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம். அதே மாதிரி கிரைண்டர் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை நான் 2 டைம் போட்டுக்க போகிறேன். என்னோட கிரைண்டர் கொஞ்சம் பழசு அப்படிங்கிறதுனால ஒட்டுக்கா போட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நின்றுது. அதனால் நான் பாதியாக பிரித்து 2 டைம் அரைச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரிசி எப்பயும் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரிசியோட பதம் நான் அரைச்சிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது இப்படி ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துப்போம் அரைக்கிறதுக்கு. ஊற வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா ஊறி இருந்தது அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அரைபட்டுரும். சுற்றி நல்லா எடுத்து விட்டுருங்க. பிகினர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு இது தெரியாது, அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இது நல்லா அரைச்சி வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ பாருங்களேன், லைட்டாக குருணை இருக்கணும், ரொம்பவும் ரவை அளவுக்கு இருக்க வேண்டாம். உங்களுக்கு நான் அதுதான் நல்லா எடுத்து காமிச்சிருக்கேன். லைட்டாக குருணையாக இருக்கிற பக்குவத்தில் நீங்கள் இதை தோண்டி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஆட்டிக்கோங்க.
இப்போ நான் தோண்டி எடுத்துட்டு அடுத்த பேட்சை வந்து இதே மாதிரி போட்டு அரைச்சிக்க போகிறேங்க. இப்போ தடவை தோன்றீங்க இல்லைங்களா, அதுக்கப்புறமா 2வது டைம் போடுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டைமில் உளுந்து கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊறி இருக்கும். 2வது தடவை நீங்கள் போடுறப்போ இப்போ பாருங்கள், நான் செகண்ட் டைம் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து உளுந்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் ஒரே டைமில் அரிசி ஆட்டுறீங்க அப்படின்னா ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா உளுந்து எடுத்து மறக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டுங்க. இப்போ 2வது டைமும் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் வந்து ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. உடனேவே உளுந்து ஆட்டாதீங்க, சூடாயிருக்கும் இல்லைங்களா கிரைண்டரு, அதனால உடனே ஆட்ட வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு டிப்பு, மறுபடியும் கிரைண்டரை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை போட்டு ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா தான் உளுந்து சேர்க்கணும். இப்போ உளுந்து எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்க. அப்படியே முத்து முத்தா சூப்பராக ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்கணும், அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும் உங்களுக்கு மாவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஆட்டிட வேண்டியதுதான். ஸோ இப்போது கொஞ்சம் அரைப்பட்டிருக்கு. இந்த டைமில் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன். சும்மா ஒரு கை வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா உளுந்த, அந்த தண்ணியிலேயே தான் நீங்கள் ஊற்றணும். ஏன்னா அதுதான் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால உளுந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். உளுந்து சூடாயிடுச்சுன்னா இட்லி வரவே வராதுங்க. அதே மாதிரி கல்லும் சூடாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அரிசி ஆட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து அந்த சூடு தணிகிற வரைக்கும் விட்டுருங்க, அதுக்கப்புறமா அரைங்க. இப்படி சைட்லாம் அப்படியே எடுத்துட்டு அரைக்கணும். அப்படி இல்லைன்னா உளுந்து பருப்பா அடியில் நின்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. உளுந்து அதே மாதிரி அரைக்கிறது கரெக்டாக 25 நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் அரைக்கணும். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, சூடு ஏறிடும், மாவு கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்தில் அப்படியே வெண்ணெய் மாதிரி அருமையாக ரெடியாகி வந்திருக்கு உளுந்து. ஸோ இது எப்படி செக் பண்ணலாம், எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இதை அப்படியே தள்ளி வச்சிடலாம். தள்ளினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு இருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போடுங்க. போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த உளுந்து மாவு வந்து வெயிட்டே இருக்காது, அதனால மேலே வந்து தண்ணியில் முதங்கிட்டு இருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வெயிட் இல்லாமல் இருக்கிறதுனால மாவு வந்து பஞ்சாட்டம் அரைப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து மாவை அதே அரிசி மாவுக்குள்ளே எடுத்து நான் தோண்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கலந்துட்டேன். கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துருங்க. சில பேர் வந்து சுடுறப்ப சேர்ப்பாங்க, அதாவது மார்னிங் சேர்ப்பாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். புளிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கை வச்சு தான் கிளறணும். சில பேர் கரண்டி வச்சு கிளறுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. கையில் கிளறும் போது தான் நம்மளோட சூடு பட்டு அதை புளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இப்போ எல்லா பக்கமும் அந்த அடியில் இருக்கிற அரிசி மாவுலாம் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் கன்சிஸ்டன்சி. காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணியோட அளவு நீங்கள் இப்போவே சேர்த்துக்கணும். ஏன் இப்போவே சேர்த்துக்கணும், இட்லி ஊற்றுறப்ப சேர்த்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான பதில் நான் பின்னாடி சொல்கிறேன். இட்லி மாவுக்கு உண்டான பதத்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் தண்ணி ஒரு 2 டைம் நல்லா கலந்து விடுறேன். கொஞ்சம் எச்சா ஊற்றிட்டிங்கனாலும் இட்லி வராது இல்லைங்களா, அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஓரங்களை எல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேங்க. மூடி வச்சிடலாம். நான் இப்போ வந்து நைட் அரைச்சிட்ருக்கேன். ஓவர் நைட் இதை வச்சிடறேன். வெளியே தான் வைப்பேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். வெளியே வச்சுட்டு மார்னிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும். எப்பயுமே சில பேர் பண்ணுவாங்க, டைரெக்டாக வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு அப்போவே தட்டில் ஊற்றின இட்லியை உள்ளே வச்சுருவாங்க. பட் அப்படி வைக்கக்கூடாது, அதுக்கு சரியாக வராது. அடுத்தது இந்த டிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பும் கூட. இதில் இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிடணும். இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் துணி போட்டு ஊற்றுற மாதிரியான இட்லி தட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் போட்டு சுடுற மாதிரி இருந்தாலும் அந்த தண்ணியை நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் அதுக்காக தான் நைட்டே வந்து உங்களைய
தண்ணி ஊற்றி வைக்க சொன்னேன் தேவையான அளவுக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம கேக் பேட்டர் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்து அப்படியே வைக்க போகிறோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை. அந்த பஃபியாக இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் தான் வந்து இந்த இட்லியை நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதனால தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்தெடுத்து ஒரு குழியிலையும் வச்சுருங்க. பெஸ்ட்டு வந்து துணி போட்டு பண்ணுறது தான் வந்து நல்லா சாஃப்டாக வருது. என்கிட்ட ஆயில் தட்டும் இருக்குது, அது சின்னதாக வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதில் சாஃப்டாக வரமாட்டேங்குது ஆயில் போடுறதுனால. துணிங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ அடுத்த தட்டையும் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பானைக்குள்ளே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். ஸோ நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறனால சில டைம் கேமரா வந்து பிளர் ஆயிடுது. ஸோ அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது பிளேட்டையும் மேலே வைக்கிற பிளேட்டையும் அதே மாதிரி வச்சுட்டேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு இட்லி ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும், பட் சூப்பராக வரும், கவலைப்பட வேண்டாம். மூடிடலாம். மூடினதுக்கப்புறமா இது குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஆவி வந்து மணம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் டு ஹையில் வைங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா புகை வந்துட்டுருக்கு, ஜம்முன்னு வாசம் வருது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக சைட்லாம் நல்லா உசுன்னு வந்திருக்கு. இப்போ லைட்டாக மேலே வந்து தண்ணி தெளிச்சிட்டு நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லியை கவுத்தரலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க. பார்த்தீங்களா, நல்லா குண்டு குண்டுன்னு மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம துணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் அந்த இடம்லாம், அதனால லைட்டாக தண்ணி தெளிக்க போகிறேன். சும்மா ஒரு 4-5 சொட்டு தான், அந்த மாதிரி தெளிச்சுட்டு நம்ம துணியை எடுத்துட வேண்டியதுதான். நானே பண்ணிட்டு இருக்கிறதுனால சில இடத்துல வந்து பயங்கரமாக பிளர் ஆயிடுச்சுங்க, அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் துணியை எடுக்கிறேன். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் பாருங்களேன். துணியை மட்டும் மேலே தூக்கி தயவு செஞ்சு எடுக்காதீங்க, இப்படி உரிக்கிற மாதிரி எடுக்கணும். அப்போ தான் இட்லியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். சில பேர் அந்த மிஸ்டேக்கும் நம்ம பண்ணுவோம், நான் கூட நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். பட் நிறையா டைம் இந்த மாதிரி எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சது இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உளிச்ச மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கூட துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அவ்வளோதாங்க, அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்ம இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஓட்டையாக இருக்கும். உங்களுக்கு கை பயங்கரமாக சுடுது, அதனால சரியாக காமிக்க முடியல. இப்போ நம்ம எப்படி சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத பிரேக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கூட பாருங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்து பண்ணினேன், பட் அந்த இடத்துலையும் வந்து ஃபோக்கஸிங் மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கையில் தூக்கும் போதே கொஞ்சம் கூட வெயிட் இல்லை. இப்போ நம்ம பிரேக் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஜிஜோ சாரிங்க, மறுபடியும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். எஸ், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நம்ம இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. உடனே நான் இதை வந்து ஹாட் பேக்குக்கு மாற்றிக்க போகிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, இட்லி வந்து சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மாற்றினதுக்கப்புறமா அடுத்த பிளேட்டையும் நம்ம இதே மாதிரி கவுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. கீழ் பிளேட்டும் சூப்பராக தான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க கீழ் பிளேட் வந்து சரியாக வராது அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது, நல்லா வந்திருக்கு. தண்ணி மட்டும் லைட்டாக மேலே தெளிச்சிடணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல துணி ட்ரையாக இருக்கிறனால தான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒட்டுதுங்க, அப்படி இல்லைன்னா சுத்தமாக ஒட்டாது. எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்களேன், எப்படி அமுக்குனாலும் அப்படியே சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு ஒரு சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு டைம். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய ஹாட் பேக் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாஃப்டான இட்லியை ஷுவராக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே செம்ம சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை
ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறமா கொத்தமல்லி சட்னி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதோட வந்து சாம்பார் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பெல்லாம் கலக்கலாம் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.